ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. கடனற்ற வாழ்க்கை என்பது அனைவருடைய கனவாகவும் இருக்கும். அந்த வகையில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு, செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வாஸ்து குறிப்புகள் இந்த கட்டுரையில் பார்க்கலாம். ஒவ்வொருவருக்குமே செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையில்தான் கடினமாக உழைத்து கொண்டிருப்பார்கள். சில சமயத்தில் வீடு போன்ற செல்வத்தை சேர்ப்பதற்கும் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட செலவுகளாலும் சிலர் கடனாளியாக ஆகிவிடுகின்றனர். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாங்கிய வீடு கூட சில நேரங்களில் இது தேவைதானா என்ற எண்ணத்தை பலரும் ஏற்படுத்திவிடுகின்றது. சிலர் வருமானத்துக்கு மீறி கடனை வாங்கிவிட்டு நிம்மதியை இழந்திருப்பார்கள். வீடு மட்டுமல்ல, நிலம், கல்வி, மருத்துவம், வாகனம் என பல கடன்களை வாங்கிவிட்டு சிக்கல்களுக்கு உள்ளாகிவிடுகின்றனர். பல நேரத்தில் வாங்கிய கடனை சரியாக செலுத்த முடியாமல் அவமானத்தை சந்திக்கும் நிலையும் ஏற்படும். இப்படி கடன் பிரச்சனைகளால் புலம்பும் மனிதர்களில் நீங்களும் ஒருவராக இருப்பின் கவலையே வேண்டாம். வீட்டுடைய அமைப்பு, திசை உள்ளிட்டவற்றை தாண்டி கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும், செல்வ வளம் பெருகவும் வீட்டில் சிறிய வாஸ்து பரிகாரங்களை செய்தாலே போதும். அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைப்பதை நம்மால் உணர முடியும். அந்த வாஸ்து குறிப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக வடக்கு திசை மகாலட்சுமியின் அம்ச திசை என்று கூறப்படுவது வழக்கம். கடனில் இருந்து விடுபட உங்கள் வீடு அல்லது கடை அலுவலகத்தில் வடக்கு திசையில் பணப்பெட்டியை வைப்பது நல்ல பலனை தரும். இப்படி வைப்பதன் மூலம் உங்களுடைய கடன்கள் அனைத்தையும் படிப்படியாக குறைப்பீர்கள். அதே போல செவ்வாய்க்கிழமையன்று கடனை திருப்பி செலுத்துவது மிகவும் நல்லது. இதனால் உங்கள் வாங்கிய கடன் கணிசமாக குறைவதை நீங்கள் உணர்வீர்கள். முடிந்த அளவு செவ்வாய்க்கிழமை கடனை அடைக்க முயற்சி செய்யுங்கள். வீட்டில் லக்ஷ்மி சிலை மற்றும் குபேரனின் சிலையை வைத்து வழிபடுவது மிகவும் நல்ல பலன்களை தரும். குறிப்பாக வீடு, அலுவலகம் அல்லது கடைகளில் வடக்கு திசையில் இந்த சிலைகளை வைத்து தினம் வழிபட்டு வந்தால் நற்பலன்கள் கிடைக்கும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். இந்த வழிபாட்டால் பண வரவு அதிகரிக்கும், கடன் பிரச்சனை தீரும் என்பது ஐதீகம். வீட்டில் உள்ள திசை பிரச்சனைகளிலும் கடன்கள் ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கும். சமையலறை, தூங்கும் அறை போன்ற அறைகளை வாஸ்துப்படி அமைப்பது நல்லது. தீராத கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு அரச மர வழிபாடு நல்ல பலன்களை அள்ளித்தரும். சனிக்கிழமை தோறும் காலை, மாலை வேளைகளில் அரச மரத்தின் அடியில் தீபமேற்றி வழிபாடு செய்வது நல்லது. 4 முகம் கொண்ட விளக்கை ஏற்றி காலையில் சுற்றி வழிபாடு செய்வது நல்லது. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைய செய்யும். படிப்படியாக உங்கள் கடன்கள் அனைத்தும் குறையும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய